இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஒவ்வொரு நாளும் பிளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றது வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய பாஸ்வேர்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு கிட்டத்தட்ட 2025 வந்திருக்கு. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது முழுக்க ஒரு ரிவ்யூக்காக மட்டும்தான். இது எதுவுமே லோன் எடுக்கணும் அப்படின்ற பரிந்துரை கிடையாது. இது முழுக்க ரிவ்யூக்காக. மக்கள் ஒரு லோன் எடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன விஷயங்களை செக் பண்ணணும் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி இந்த அப்ளிகேஷனுக்கு ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த அப்ளிகேஷன் அபவுட் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளே பார்க்கும்பொழுது இதில் கிட்டத்தட்ட 1000 to 50,000 வரைக்கும் லோன் தர்றதாகவும், 62 நாள்ல இருந்து 120 நாள் வரைக்கும் டென்யூர் டேட் ஆகவும், இங்கே 36% பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்கே ஆனுவல் பர்சன்டேஜ் ரெண்டிங் அப்ராக்சிமெண்ட் அப்படின்றது 36. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோன் அப்படின்றது தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ இதெல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இதெல்லாம் சேர்த்து 10% அப்டூ வரதா இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். ஸோ லோன் அமௌண்ட்டு, டென்யூர்டு, மற்ற டீட்டெயிலு, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், சேலரிடு இண்டிவிஜுவலு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் லிமிட்டு இது எல்லாமே இந்த இடத்துல இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்த்தா அப்ளிகேஷன் 2025 ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 அப்டேட்டு. 2025 ஸ்டார்டிங் கிடையாது, டிசம்பர் மாதம் வந்திருக்குது. சரி, ஓகே. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனதான் அப்ளிகேஷன். பேர் டிஜி கிரெடிட் இன்ஸ்டன்ட் லோன் ஆப் அப்படின்றது தான் அப்ளிகேஷனோட அஃபிஷியல் நேமும். டிஜி கிரெடிட் அப்படின்றது தான். 4.1 ஸ்டார், 800 பேருக்கு மேலே ரிவ்யூவு. இங்கே 50,000 பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4.1 ஸ்டாரு. எப்போவுமே இந்த இடத்த கொடுத்து தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த வகையில் ஸ்டார்டிங்லேயே இங்கே 24/7 ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத கொடுத்துருவோம். சிங்கிள் ஸ்டார் கொடுத்தோடனே அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு கீழே ரிப்ளை அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விதமான கம்ப்ளைண்ட் அப்படின்றது கலந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தே ஆர் ஸ்டார்டிங் கால்ஸ், அதாவது ரெக்கவரி பர்சன் கால் ஸ்டார்டிங் 7 days பிஃபோர் டியூ, மல்டிபிள் டைம் கால்ஸு, அதுக்கப்புறம் த்ரெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ரொம்ப கால்ஸ் நிறையா வருதுன்றது இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷன், புதுசாக வர்ற அப்ளிகேஷனையும் இந்த மாதிரி போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது இதில் சிங்கிள் ஸ்டாரில் வட்டி விகிதம் அதிகமாக இருக்கிற மாதிரியும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 7 நாள் தான் டென்யூர் ரேட் தராங்க அப்படின்ற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே போக இன்னும் நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றதும் இருக்குது. நீங்களும் மறக்காமல் அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டீட்டெயில் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம். ஸோ லோனுக்கான டீட்டெயில் அப்படின்றது இதில் இருக்குது. ஸோ 5 ஸ்டார் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி ஏதுன்றது. ஓகே, அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் பேக் போயிடலாம். ஸோ பேக் போன உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காப்லையா. ஓகே, கீழே வந்துடலாம். கீழே வந்தோடனே இந்த இடத்துல மெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், அதில் ஒரு மொபைல் நம்பர், வெப்சைட்டும் இருக்குது. வெப்சைடு இப்படி தான் ஓப்பன் ஆகுது. இருங்க, நான் டெஸ்க்டாப் ஃபார்மேட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் டெஸ்க்டாப் ஃபார்மேட்டு. இப்படி தான் டெஸ்க்டாப் ஃபார்மேட்டில் இருக்குது. நார்மலாக கொடுத்துருக்குறாங்க. எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் இருக்குது. அவ்வளோதான். லோனு, அப்புறம் காண்டாக்ட் பண்ணுற நம்பரு, இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, அவங்களுடைய சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஃபேஸ்புக்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் போகுதான்னு. ஃபேஸ்புக்குள்ளெல்லாம் போகலை. ஸோ இப்படி தான் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த வகையில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ப்ராப்பராக தெரியுது. இது புதுசாக அப்ளிகேஷன். ஸோ இதில் நிறையா வட்டி அப்படின்றது கேட்குறாங்க. அதே போல் டென்யூர் டேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ. நீங்களும் ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
நீங்கள் வந்துட்டு 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஸோ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு 11 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். யாரும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் ரீதியாக கேள்விகள் இருந்துச்சுன்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து அவர் மூலயமா அப்ரோச் பண்ணுங்கள். பாய்.